நீங்கள் வீடியோ பார்க்கும்போது கமெண்ட்ஸ் போடுவீங்களா? இல்லை கமெண்ட்ஸ் படிப்பீங்களா? அப்போ இந்த வீடியோ கீழே வர கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கலாமா? என்ன வீடியோனா, போன வாரம் பிக் பாஸில் ப்ராங்க் பண்ணியிருந்தாங்கல்ல, அதை கேள்வி கேட்குறாரு சேதுபதி சார். அதுக்கு தான் எல்லாரும் கீழே கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. இந்த கமெண்டில் நேற்று 24 மணி நேரமும் பார்த்தவங்களுக்கு தெரியும். தீபக் சொல்லிட்டு போனார், விஜய் சேதுபதி சார் வரத்துக்குள்ள அது ஃப்ராங்க்னு எல்லாருக்கிட்டேயும் சொல்லிடுங்கன்னு பிரவீன் கிட்ட சொன்னார். சொல்லியும் கேட்கல அப்படின்னு லைவ்ல தீபக் வந்திருந்தார்ல கெஸ்டா, அவர் சொல்லியிருப்பார் போல பிரவீன் கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் இவர் இந்த மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு அப்படி சொல்கிற மாதிரி இவர் கமெண்ட் போட்டிருக்காரு. ஓகே, நம்ம அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்த கமெண்டில் அந்த 3 பேரும் தான் புத்திசாலி இல்லாத்தனமாக சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னே வச்சுக்கோங்க. நீங்கள் எதுக்கு அதை ஒளிபரப்பு செய்கிறீங்க? செய்கிறதெல்லாம் செஞ்சு போட்டு அடுத்தவங்க மேலே பழி சொல்கிறீங்களே சேது சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உள்ளே அவங்க சண்டை போடுறாங்க, அது எதுக்கு நீங்கள் வெளியில் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு ப்ரமோ கிடைக்கணும்ல, அதனால தான். ஏதாவது ஒரு கண்டென்ட் கிடைக்கணும் பேசுகிறதுக்கு. சரி, அடுத்த கமெண்ட் படிக்கலாமா? இந்த கமெண்டில் குரூப்பிசம் இருக்குது, அதை உடைக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ளே போன சாண்ட்ரா, பிரஜன், திவ்யா 3 பேரும் தான் இப்போ குரூப்பிசம் பண்ணுறாங்க. ஆமாம், 3 பேருமே உட்காந்து குரூப்பிசம் தான் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, அடுத்த கமெண்ட் என்னென்னு படிக்கலாம். இந்த கமெண்டில் என்னடா உங்கள் டாஸ்க், உள்ளவன் எல்லாரையும் அள வச்சு கண்டென்ட் எடுக்கிறது மட்டும் நல்லா இருக்கா? அப்போ பிக் பாஸ் ஷோ அப்படின்னா சண்டை போடணும், அழணும் தான் மெயினா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், உள்ளே இருக்கவங்களாம் ஒன்று அலறாங்க, இல்லைன்னா சண்டை போடுறது தான் வெளியில் தெரியுது. அதுதான் மெயினாக தெரியுதே, அலறதும் சண்டை போடுறதும் தான் வெளியில் தெரியுது. அதுதான் அவங்கள பொறுத்த வரைக்கும் மெயினே. சரி, அடுத்த கமெண்ட் என்னென்னு படிக்கலாம். இந்த கமெண்டில் அவங்கள என்ன தான் பண்ண சொல்கிறீங்க? சண்டை போட்டால் சண்டை போடாதீங்க, என்டர்டைன்மெண்ட்டாக கொண்டு போங்கன்னு சொல்கிறீங்க. காமெடி பண்ணால் எபிசோடில் காட்டவே மாட்றீங்க, சண்டை போட்டால் தான் எபிசோடில் போடுறீங்க அப்படின்னு. ஆமாங்க, இந்த லைவில் நிறையா காமெடியெலாம் வருது. ஆனால் நம்ம 1 ஹவர் ஷோவில் அதெல்லாம் கிடையாது, எடிட் பண்ணி தான் போடுறாங்க 1 ஹவருக்கு ஏற்ற மாதிரி. அதை தான் சொல்லியிருப்பார் போல். சரி, நம்ம அடுத்த கமெண்ட் என்னென்னு படிக்கலாம். இந்த கமெண்டில் அந்த ஃப்ராங்கில் இருந்து தான் எல்லாரும் பிக் பாஸ் 9 சுவாரஸ்யமாக பார்க்க ஆரம்பித்தாங்க. என்னையா உளறிட்டு இருக்கீங்க அப்படின்னு விஜய் சேதுபதி சாரை சொல்கிறாரு. அடுத்த கமெண்ட், இவங்க இன்னும் இவ்வளோ அசிங்கமாக விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனால் அதெல்லாம் கேட்க வரல நம்ம விஜய் சேதுபதி சார். ஆனால் ஒரு ஃப்ராங்க் பண்ணதுக்கு இவ்வளோ கேள்வி, இது என்னப்பா நியாயம்? ஆமாங்க, உள்ளே எவ்வளோ அசிங்கமாக பண்ணுறாங்க, அதெல்லாம் கேட்கலையாம். இது என்ன கேட்குறீங்க அப்படின்னு இதெல்லாம் வெளியில் நம்மளால் ஓப்பனாக கேட்க முடியாது, எவ்வளோ மக்கள் பார்க்குறாங்க, அதெல்லாம் மூடி மறைக்கிறாங்க. சரி, ஓகே. இந்த மாதிரி உங்களுக்கு கமெண்ட்ஸ் படிக்க பிடிக்குமா, கேட்க பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு யாராவது கமெண்ட்ஸ் பண்ணோம் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். இன்னும் நிறைய கமெண்ட் இருக்குது, போட்டால் வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும், அதனால தான். பாய்.